அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, காரிய தடைகளால் ரொம்ப கஷ்டமாக இருக்கா? எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த காரியம் நல்லபடியாக நடக்க மாட்டேங்குதா? எந்த ஒரு நல்ல காரியமும் உங்கள் குடும்பத்தில் கைகூட மாட்டேங்குதா? நான் சொல்கிற இந்த எளிய சூட்சமத்தை செய்யுங்க. கண்டிப்பாக முருகக் கடவுளின் பரிபூர்ணமான அருளால் அந்த காரிய தடைகள் அத்துணையும் நீங்கி உங்கள் குடும்பத்திற்கு முருகனருள் முழுமையாக கிடைக்கும். என்னைக்கு செய்யணும்? 12/10/2025 புரட்டாசி 26 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்குள் இதை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஓரிடத்தில் வடக்கு திசை நோக்கி அமைதியாய் அமருங்கள். அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள். உங்கள் வலது உள்ளங்கையில் குபேர குங்குமம் வைத்துக்கொண்டு, அதாவது பச்சை நிற குங்குமம் இருக்கு இல்லையா, அதை உங்களது வலது உள்ளங்கையில் சிறிது வைத்துக்கொண்டு கைகளை மூடி இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை படியுங்கள் அல்லது கேளுங்கள். அவ்வாறு படித்துவிட்டு அல்லது கேட்டுவிட்டு அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு சின்ன டப்பாலையோ பேப்பர்லையோ போட்டு வச்சுக்கோங்க. தினமும் அதை நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் அதை நெற்றியில் இட்டு வர சொல்லுங்கள். நிச்சயமாக காரிய தடைகள் அத்துணையும் முருகப்பெருமான் அருளால் நீங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப எளிமையான சூட்சமம். இப்படி ஒவ்வொரு சூட்சமமாக உங்களுக்கு பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான அறிவிப்பு. இந்த வருடம் சூரசம்ஹார நிகழ்வு 27/10/2025 அன்று நடைபெற உள்ளது. முருகப்பெருமான் சூரனை வதம் செய்ய போகின்றார். அந்த நாளில் திருச்செந்தூர் முருகக் கடவுளின் மூல மந்திர தெய்வ உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக மிக தெளிவான தமிழில் 7 பாடங்களாக வழங்க முடிவெடுத்துள்ளேன். இந்த உபாசனையை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எடுத்துக்கொள்ளலாம், தீட்சையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த உபாசனை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய கட்டண விவரங்கள் சொல்லுகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.